புருரவா இந்த நிபந்தனைகள் அனைத்திற்கும் ஒத்துக்கொண்டார். அவர்கள் இருவரும் காந்தமடன் தோட்டத்தில் ஒன்றாக வசிக்கத் தொடங்கினார்கள். ஊர்வசி இல்லாத சொர்க்கம் மந்தமாக காணப்பட்டது. அதனால் ஒரு சதிச்செயலை அரங்கேற்ற அவர்கள் முடிவு செய்தனர். ஒரு நடுநிசி வேளையில் ஊர்வசியின் ஆடுகளை கந்தர்வர்கள் தூக்கி சென்றார்கள். ஆடுகள் கத்தத் தொடங்கியவுடன் வருத்தமடைந்த ஊர்வசி அந்த ஆடுகளை உடனடியாக காப்பாற்றுமாறு அரசரிடம் கூறினார். அந்நேரத்தில் எந்த ஆடையும் அணியாமல் இருந்த புருரவா அவசரத்தில் அப்படியே எழுந்தார். அந்த ஒரு நொடியில் சொர்க்கத்திலிருந்து ஒளியை அவர்கள் மீது பாய்ச்சினார்கள் கந்தர்வர்கள். இதனால் ஊர்வசியும் புருரவாவும் ஒருவரை ஒருவர் நிர்வாணமாக பார்த்துவிட்டனர். மூன்றாம் நிபந்தனை மீறப்பட்ட காரணத்தினால் மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்லும் நேரத்தை அடைந்தார் ஊர்வசி. கனத்த இதயத்துடன் அரசரை விட்டு பிரிந்தார் ஊர்வசி. இதைக் கண்டு உடைந்து போனார் புருரவா. இந்நேரத்தில் புருரவாவின் குழந்தையையும் தன் வயிற்றில் சுமந்தார் ஊர்வசி. 1 வருடம் கழித்து குருஷேத்திரம் பகுதிக்கு அருகில் வருமாறு அரசரை கேட்டுக்கொண்டார் ஊர்வசி. அங்கே வைத்து அவரின் குழந்தையையும் ஊர்வசி ஒப்படைத்தார். அதன்பின் பூமிக்கு மீண்டும் மீண்டும் வரும் சந்தர்ப்பத்தை ஊர்வசி பெற்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் புருரவாவிற்கு மேலும் மேலும் பல குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தார் ஊர்வசி. போகாத ஊர்வசியின் புரூரவ கெஞ்சுறதையும் போக மனமில்லாம கனத்த இதயத்தோடு மேலோகத்துக்கு போற இந்த தேவலோக மங்கையின் சோக காட்சியை தாங்க தனது ஓவியத்தில் ரொம்ப அழகா தத்ரூபமா சொல்லியிருக்கிறாரு ரவிவர்மா.